வணக்கம் 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 வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யுங்கள். நன்றியுடன் அப்துல்லா. எலெக்ஷன் நடந்தாலும் நடந்ததுங்க, ரொம்ப மன உளைச்சலை கொடுக்குற மாதிரி தான் செய்திகள்லாம் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அனீஸ் பாத்திமா அவர்களை திமுக காரவங்களே விரட்டி அடிச்சு அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அங்க ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு போர்க்களமா ஒரு படபடப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தன் இசையமைப்பாளர், ஊடகவியலாளர், நல்ல பேச்சாற்றல் மிக்க பெரும் பொறுப்பாளர், அவரோட காரை கண்ணாடியெல்லாம் வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா விஜய் தொகுதியிலேயே கள்ள ஓட்டு நள்ளிரவில் 1 மணிக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது சமுதாயம் எங்க போகுது, எங்க வருது, என்ன நடக்க போகுதுங்கிறதே புரியல. ஒரு பக்கம் பணத்தை கொடுத்தானுங்க, காசை கொடுத்தானு, நைட்டெல்லாம் 1000 500 ஒரு ஓட்டுக்கு ஒரு ஓட்டு சீட்டுக்கு கொடுத்தானுங்க, கோடி கணக்கில் கொள்ளை அடிச்சாங்கன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கான். விடிஞ்சா சிஎம் விஜய் அப்படின்ட்டு பல ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஏடிஎம்கே ஓட்டு திமுக ஓட்டுலாம் எங்க போகுதுன்னு தெரியல. அதை விட எனக்கு ரொம்ப தலைவலி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் விஜய் ஜெயிக்கலன்னா நாங்க தற்கொலை பண்ணிப்போம் அப்படிங்குது. ஒருத்தன் அருவாளை கையில வச்சுக்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னாக்க விஜய் சிஎம் ஆகலைனாக்க நான் அருவாளால அறுத்துப்பேன் அப்படிங்கிறான். இன்னொரு பொம்பளை சொல்லுது விஜய் சிஎம் ஆகணும், அப்படி இல்ல நான் மெண்டல் ஆயிடுவேன் அப்படிங்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது எந்த சமுதாயத்துல நம்ம வாழுறோம், என்ன நடக்க போகுது, ஏன் இப்படி செய்யறாங்க மக்கள்? அதாவது எங்க ஊர்ல பழமை சொல்லுவாங்க, கடி எடுத்தவெல்லாம் தண்டக்காரன் ஆயிட்டான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி அரசியல்ல இறங்கிட்ட உடனே காரெல்லாம் உடைக்கிறது, அராஜகம் பண்றது, அக்கிரமம் பண்றது. வர 4ஆம் தேதி மே மாசம் சிஎம் விஜய் அவர்கள் தான் அவரோட அமைச்சரவை பட்டியல்லாம் வெளியிட்டுட்டாங்க. அவருக்கு இன்ப நியூஸ் வந்தது, அதிரடி மாற்றம், தலைகீழா மாறப்போகுது அப்படிலாம் சொல்லும் போது உண்மையிலேயே இவங்க உதவாக்காரதானா இல்ல மனநிலை டாக்டர்கிட்ட போகணுமா? உண்மையிலேயே பயமாதான் இருக்குங்க. எப்படி விஜய் கட்சி ஆரம்பிச்சுல இருந்து இது வரைக்கும் ஒரு 50 பேரு இறந்திருக்காங்க, காயப்பட்டிருக்காங்க. அதுக்கு எந்த ஒரு வருத்தமும் தெரிவிக்காத ஒரு விஜய் இப்ப சிஎம் ஆயிட்டார்னா அந்த கட்சி என்ன நிலைக்கு மாறும்? எப்படி கொடூரங்களா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரியல. இந்த யூடியூப் வந்தது ஒரு பக்கம் இருந்தா கூட செய்திகள்ல இந்த கருத்து கணிப்புங்கிற ஒரு போர்வையில அவங்க போடுற கருத்து கணிப்பு இருக்குங்களா, ரொம்ப கேவலமா படுமோசமா யாருக்கிட்ட இவங்க கருத்து கணிப்பு எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு சிஎம்க்கு என்ன தகுதி வேணும், அந்த தகுதி விஜய் கிட்ட இருக்கா? அவர் இந்த அளவுக்கு தூக்கி பிடிக்கிறோமே. அதோட மட்டும் இல்லாமங்க, எனக்கு ரொம்ப மனசு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 15-16 வருடமா செந்தமிழன் சீமான் அவர்கள் மேடையில, களத்துல, போராட்டத்துல, மழையில, மலைக்கு, மாடுக்கு, தண்ணீருக்கு, பறவைகளுக்கு, மரங்களுக்கு, இப்படியெல்லாம் ஒரு தமிழ் தேசியத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அப்படியே ஒரு பச்சை தண்ணியோட குடிக்காம, மழைன்னு பார்க்காம, வெயில்னு பார்க்காம, ஒவ்வொரு தொகுதியா ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு மக்களை சந்திச்சு, தம்பிகளை சந்திச்சு, ரொம்ப என்னால சில வீடியோக்களை பார்க்க முடியல. இலங்கை நாடுல இருந்து, உலக நாடுகள்ல இருந்து செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு அங்கங்க அவங்க ஓட்டு கேட்கறதெல்லாம் கண்ணால பார்க்க முடியல. சில பெண்கள் எல்லாம் செந்தமிழன் சீமான் அவர்களோட கருத்தியலை சொல்லி அந்த ஓட்டு கேட்டு வரும்போதெல்லாம் 1000 500 அவங்களுக்கு கொடுத்ததை எல்லாம் டிவியில பார்த்து கண்ணீர் வடிச்சிருக்கேன். அதாவது ஒரு ஆனந்த கண்ணீரா இல்ல அன்பு கண்ணீரான்னு எனக்கு தெரியாது. ஆனா இவரெல்லாம் நாட்டுல ஒரு முதலமைச்சரை வந்தார்னா, ஒரு எம்எல்ஏவா அந்த கோட்டைக்குள்ள போனார்னா எத்தனை நன்மைகள், எவ்வளவு மக்கள் பாராட்டுவாங்க, எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. இந்த சமுதாயத்தை, நம்ம விவசாயத்தை எந்த அளவுக்கு அவர் பயன்படுத்தி பொருளாதாரத்தை மீட்டுவாருங்கிறத மேடைக்கு மேல சொல்லியிருக்காரு, படம் போட்டு காட்டியிருக்கிறாரு. எந்த ஒரு அரசியல் தலைவனும் இப்படி படம் போட்டு காட்டி மக்களுக்கு புரிய வச்சதே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட மனிதனை இந்த விமர்சனம் பண்றவங்க
கருத்து கணிப்பு போடுறவங்க சீமானோட போட்டோவை கூட காட்ட மாட்டாங்க. ஒரு செய்தியில கூட அவரை வந்து சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு சில வரிகள் சில சேனல்கள் காட்டுறாங்களே தவிர மற்ற யாருமே அவரோட வலிமை தெரியாம, அவரோட சீமான் அவர்களோட பிறப்பு தெரியாம, அது வந்து இலங்கை தமிழர்களுக்காக இலங்கை மக்களுக்காக அவர் எந்த அளவுக்கு பேசுறாரு, எந்த அளவுக்கு புரிய வைக்கிறாருன்ட்டு பல காணொளி பல பேர் பேசியிருப்பாங்க. ஆனா இருந்தாலும் இந்த அரசியல் நாடகம், அரசியல் அரங்கேற்றம் 3 கட்சியுமே வந்து ஓட்டுக்கு வந்து பணம் கொடுத்திருக்காங்க. ஏடிஎம்கும் கொடுத்திருக்காங்க, திமுகவும் கொடுத்திருக்காங்க, ஒரு சில ஊர்கள்ல விஜய் கட்சிக்காரங்களும் கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்து வர்றவங்க ஒரு மேடையிலயோ ஒரு தரமான பேட்டியோ அவங்களால கொடுக்க முடியுதா? அந்த அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா? இப்படிப்பட்ட கூட்டங்கள் இன்னைக்கு ஒரு தேர்தலில் அட்டன் பண்ணும் போதே நீங்க அராஜகம் பண்றீங்க, அக்கிரமம் பண்றீங்க, காரை உடைக்கிறீங்க, காவல்துறையை மிரட்டுறீங்க, என்னென்னவோ செய்யறீங்களே. நீங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு, எம்எல்ஏ ஆன பிறகு உங்களோட கனவு பலிக்குமா? உங்களோட கனவு நிறைவேறுமா? ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்றாங்க, எந்த நிலையிலும் தமிழ்நாட்டு மக்கள் உதவாக்கரைகளை இல்ல. ரொம்ப யோசிக்கிறவங்க, ரொம்ப சிந்திக்கிறவங்க, அப்படிப்பட்ட மக்களாதான் செந்தமிழன் சீமான் அவர்கள் 15 வருடமா மக்களை வந்து ரெடி பண்ணிட்டு வராரு. அந்த புரிதல் கூட இல்லாம இந்த தாவைக்கா கட்சியினர் மிகவும் கடும் சொற்களால, ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்து அவரை வந்து ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு நாள் கூட ஒரு மக்கள் கூட சேர்ந்து ஒரு மீட்டிங் கொடுத்து ஒரு பேட்டி கொடுத்து ஒரு கருத்தியலை அவர் வந்து சொன்னதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்த யூடியூபர்கள் தூக்கி பிடிச்சி கொண்டாடிக்கிட்டு 200 சீட்டு வருவாரு, 125 சீட்டு வருவாரு, அமைச்சர் ரெடி பண்ணிட்டாரு, பட்டியல் வெளியிடுறாரு அப்படின்லாம் சொல்றீங்களே, நீங்களாம் உண்மையாவே தமிழர்களா? இல்ல பணத்துக்காக எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாங்கிற எண்ணத்துல வந்து சேனல் நடத்துறீங்களா அப்படிங்க தெரியல. நீங்க எல்லாம் ஒண்ணு யோசிச்சு பாருங்க. 10 புள்ள பெத்தவளுக்கு தலைச்சம் புள்ளகாரி மருத்துவம் பார்த்தாலாம். அப்படிதான் இருக்கு. 70 ஆண்டு காலம் ஏடிஎம்க்கும் திமுகவும் இந்த திராவிட நாடு திராவிட அரசியல் சொல்லிட்டு மக்களை வந்து எந்த அளவுக்கு குழப்பி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட கும்பல்ல நேத்து வந்து விஜய் வந்து சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு பகல் கனவு காண்றாங்களே, பகல் கனவுல பேசுறாங்களே, பயமா இருக்குங்க. கரூர்ல நடந்த மாதிரி ஓட்டு என்ற அன்னைக்கு இந்த ரசிகர் கூட்டங்கள், இந்த ஊதாரி கூட்டங்கள், உருப்படா கூட்டங்கள், நாட்டை அழிக்க வந்த கூட்டங்கள் என்ன நிலைக்கு ஆளாகுவாங்களோ தெரியல, என்ன முடிவெடுப்பாங்களோ தெரியல. எத்தனை பேர் விஷம் குடிச்சு சாவானோ, எத்தனை பேர் வெட்டிக்கிட்டு சாவானோ, எவன் பேர் அதிர்ச்சியில சாவானோங்கிற பயமா இருக்கு. இதையெல்லாம் அந்த கட்சி தலைவர்கள் இந்த ரசிகர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நாகரிகம் இல்லாம பேசுறது, நாகரிகம் இல்லாம கொடியை போட்டு ஒருத்தர் முடிக்கிறாங்க. இதையெல்லாம் நாகரிகமா? நாம் தமிழர் கட்சி கொடி எப்படிப்பட்ட கொடி? அது ஒரு புலி கொடி, ஒரு விவசாய கொடி. அந்த கொடியை போட்டு மிதிக்கிறான். எந்த தலைவரும் எந்த பொறுப்பாளர்களோ ஒரு அறிக்கை விட மாட்டாங்க, ஒரு நன்மையான விஷயங்களை பேச மாட்டாங்க. ஆனா களத்துல இந்த சீமானோட வெற்றி தவிர்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. ஒரு வாரமா என்னால வந்து சரியான வீடியோ போட முடியல. இந்த டிவிகள், இந்த செய்திகள், பொய்யான விளம்பரம், பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது, பணத்தை கொடுத்து ராத்திரியோட ராத்திரி செட்டில் பண்ணுறது, இதையெல்லாம் பார்க்கும்போது மனசு தாங்கல. அதனாலதான் இந்த வீடியோ. ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றியுடன் அப்துல்லா. எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவா பேசுறேன். வெற்றி 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 ஜெயிக்கிறோம். மாயவரம் மண்வாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாரோட சேனல் தெரியுமா? அது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான். அவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு? ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு.